2 கொரிந்தியர் 9:7 வசனம். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவனவன் மனதில் நியமித்தபடியே உற்சாகமாய் கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதுல இந்த வசனம் காணிக்கை தசம பாகத்தை குறித்ததான வசனமா இருக்கிறது. கொடுக்கணுமே அப்படிங்கிற கடமைக்கு கொடுக்காம முழு மனதோடு கொடுக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமா இருக்குது. அப்படி தேவன் பிரியமா இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க செய்த செயலின் நிமித்தம் உங்களை அவர் அளவு கடந்த விதத்துல ஆசீர்வதிப்பார். அப்ப செஞ்சாதான் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு கிடையாது. இங்க காணிக்கை தசம பாகம் அப்படிங்கிறது ஒருவித ஆராதனையா இருக்குது. அதாவது தேவனை கனப்படுத்துறதுக்கு எவ்வளவு வழிகள் இருந்தாலும் இதுவும் ஒருவித வழியா பார்க்கப்படுகிறது. தேவனை கனப்படுத்துற இந்த வழியினால அவர் சந்தோஷப்படுகிறார். அதன் பிரதிபலனா நம்ம ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இது செஞ்சாதான் செய்வார் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிற வேண்டாம். இந்த காணிக்கை தசமபாகம் அப்படிங்கிறது பணத்தை குறித்ததான வசனமா தானே இருக்கு. பணம் அப்படிங்கிறது விதைக்கு ஒப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இயேசுவானவரே சொல்லி இருக்கிறாரு, நல்ல நிலத்தில் விதைத்த விதை அப்படின்னா அது பணத்தை தான் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, இந்த காணிக்கை தசம பாகம் ஏன் பணம், நான் போய் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு மைண்ட்ல வைக்காதீங்க. அது தேவன் உங்களுக்கு கொடுத்தது. அந்த தேவன் கொடுத்ததுல இருந்து நீங்க தேவனுக்கு மறுபடியும் கொடுக்குறீங்க. அப்படி நீங்க கொடுக்கும் பொழுது தேவன் அதை 30, 60, 100 மடங்கா திருப்பி உங்களுக்கு தான் தருவார். நீங்க திருப்பி தேவனுக்கு செலுத்துவீங்க, தேவன் திருப்பி உங்களுக்கு தருவார். இது தேவன் அருளும் நித்திய ஆசீர்வாதமா இருக்கிறது. ஏன் பணம், நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது தேவன் உங்களுக்கு கொடுத்தது. அதை மனதில் நல்லா புரிந்து கொள்ளுங்க. கணக்கு பார்த்தல்ல, உதார குணமா தேவாலயத்துல இயேசு ஒரு ஏழை பெண் தன்னிடத்துல உள்ள எல்லாத்தையும் போட்டா அப்படின்னு சொல்லி மற்றவங்ககிட்ட சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த பெண் தன்னுடைய மனசுல தன்னுடைய பணம்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. தன்னிடத்துல உள்ளது எல்லாத்தையும் தேவனுக்குன்னு செலுத்தியிருப்பாங்க. நிச்சயமாகவே அவங்க தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்களும் பணம் அப்படிங்கிற விதைய நல்ல நிலத்துல விதைங்க. தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று அனுபவிக்கிறவர்களா இருப்பீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.